இந்த இரு நாடுகளையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இவ்வளவு வீழ்ச்சி உலகளவில் நடந்து வரும்பொழுது ஒரே ஒரு நாடு உயர்ந்து வருகிறது. அது இப்பொழுது என்ன ஒரு அச்சுறுத்தலை கூறுகிறது என்றால், முதலாளித்துவ திராவிட மாடல் ஆட்சி என்று அரசு கூறுகிறது. ஐயோ, எவ்வளவு நல்ல விஷயம், எனக்கு அருமையான விஷயம். திராவிட மாடல் அரசு அதுதானே. திராவிட மாடல் என்றால் எங்கும் தடம் புரளாது, அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், தடம் புரடாது அந்த கல்வி அமைப்பு அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு ஹிட்லர் இருக்கிறார், ஒரு முசோலினி இருக்கிறார், அவர் வலுவாக செய்கிறார். கொண்ட கொள்கைக்கு சரியாக இருப்பவனை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் கொள்கை ஒன்றை பேசிவிட்டு எங்கே இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு ஐயத்தில் இருந்தேன். காரணம், கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பித்தது தான். அங்கிருந்து நாடு முழுக்க சென்று பஞ்சாப் மாநிலத்தில் பல பகுதிகளிலும் மிகப்பெரிய நகரங்கள் அனைத்திலும் பல கூட்டங்களில் பங்கேற்று கல்வி, சமூகம், நாடு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள், சமூக பிரச்சனைகள், இவை அனைத்தையும் பேசிக்கொண்டு மீண்டும் திரும்ப தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கே தஞ்சை, நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் கூட்டங்களை முடித்து கொண்டு நேற்று இரவு நான் புறப்பட்டு வந்திருக்க வேண்டும் ரயில் புகைவண்டியில். ஆனால் எனக்கு கூட்டம் 10-10:30 மணி நேரம், இரவு 10:30 மணிக்கு முடிந்ததனால் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். நல்ல வேளை பேராசிரியர் அவர்கள் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்பிவிட்டு இருந்தார்கள். அதனால் காலையில் கிளம்பி இன்று வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்று இரவு நான் பெங்களூர் செல்ல வேண்டும். மிகச்சிறப்பான ஒரு கூட்டம். அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டி கல்விக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டு 1986ஆம் வருடத்திலிருந்து அது நிறைய பங்காற்றி இருக்கிறது. அது நாடு அறியும். அறம் இணைய இதழ் ஆசிரியர் ஐயா திரு சாவித்திரி கண்ணன் எனக்கு அறிந்த வகையிலே, நான் அறிந்த வகையிலே உண்மையை உள்ளபடி கூறக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இன்றும் பல பிரச்சனைகள், சிரமங்களுக்கு இடையிலே தலை உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். அத்தகைய ஊடகவியலாம் அந்த அறம் இணைய இதழும் அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டியும் மிகச் சிறப்பாக பொறுப்புடன் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே எனக்கு முன்பு நிறைய பேசிவிட்டார்கள், அதை நான் பேசப்போவதில்லை. யோகராஜன் அவர்கள் நிறைய கூறினார்கள், ஐயா அவர்கள் பேசினார்கள். இது தேசிய கல்விக் கொள்கையினுடைய பல அம்சங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை நான் மேலும் பேசுவதில் புண்ணியமில்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டினை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மிகவும் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் லிபரல் எக்கானமி, லிபரல் டெமோக்ரஸி என்ற ஒரு பாப்புலரான ஒரு வார்த்தை, தாராள சனநாயகம், தாராளவாத சனநாயகம் என்று கூறிக்கொண்டு வல்லரசுகள் அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வளரக்கூடிய, வளர்ச்சி அடையக்கூடிய, வளர முடியாமல் திணறக்கூடிய நாடுகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து அந்த வளங்களை, அவர்களுடைய நுகர்வுகளை தன்மயப்படுத்தி கொண்டு ஏகபோக கொள்முதல் போன்று ஒரு பொருளாதாரம் சுரண்டல் உலக அளவில் நடந்து வந்தது. அப்பொழுது கூட
2002ஆம் ஆண்டு ஐநா சபை இண்டிஜீனியஸ் ஹியூமன் ரைட்ஸ் விங் அந்த டிவிஷன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஐநா சபையும் ஏசியா சொசைட்டியும் சேர்ந்து நடத்திய உலக மாநாட்டிலே நான் பேசிய பொழுது குளோபலைசேஷன் லிபரல் டெமோக்ரஸி வில் லீட் டு டிசாஸ்டர் என்று பேசினேன். அதில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட இந்திய மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பேச்சு. அன்று நான் பேசும் பொழுது நாடறிந்த உலகம் அறிந்த நோபல் பரிசை வெல்லக்கூடிய, இன்றும் நோபல் பரிசுக்காக காத்திருக்கக்கூடிய ப்ரொஃபசர் பகவதி, மிகப்பெரிய பேராசிரியர் அமெரிக்காவிலே, அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் போன்று பல பல்கலைக்கழகங்களிலே மிகப்பெரிய பேராசிரியர், அமர்த்தியா சென் போன்று. அவர் என்னை கிரிட்டிசைஸ் செய்து அவர் எழுதிய ஒரு 700 பக்க புத்தகத்தில் எனக்காக ஒரு பக்கம் எழுதி ஜவஹர் நேசன் சொல்வது தவறு, இது நடக்காது என்று அவர் எழுதினார்கள். அது மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கு மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் அந்த பாட புத்தகத்தில் இருந்த பொழுது தான் எனக்கே தெரிய வந்தது. அங்கு ஒரு மாணவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான், அங்கு ஒரு வெள்ளைக்கார மாணவன், ஐயா 2002ஆம் ஆண்டு, ஐயா இது போன்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுனர் உங்களை எதிர்த்து இப்படி பேசியிருக்கிறார், ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெரும்பான்மை மக்கள் இது இந்த குளோபலைசேஷன் எதிரானது என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்களே, எங்களுக்கு நிறைய கூறுங்கள் என்று கூறும் பொழுது நான் நிறைய கருத்தியல்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டேன், மாணவர்களுக்கு. அப்பொழுது நான் பேசியது, நான் பொருளாதார நிபுணர் கிடையாது, இது எனக்கு வலி, ஃபயர் இன் தி பெல்லி அப்படி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த வயிற்றில் நெருப்பு, அந்த நெருப்பு இன்றும் என்னை வாட்டி வதைக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், நம் கண்முன் எதிரே ஒரு மாபெரும் சமூகம், பெரும்பான்மை சமூகம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இங்கே சாதிய அடிப்படையில் இருக்கிறது, அங்கே வர்க்க அடிப்படையில் இருக்கிறது, இன்னும் பல வடிவங்களில் அது பெரும்பான்மை மக்களை அழித்து ஒழித்து வருகிறது. இத்தகைய சூழலிலே அப்பொழுது நான் பேசியது இப்பொழுது உண்மையாகி வருகிறது, தெரிந்தோ தெரியாமலோ. லிபரல் டெமோக்ரஸியை பேசியது யார்? அதற்கு தலைவன் யார்? அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த வல்லரசுகள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய நாடுகள். என்னவென்றால் தாராளமய போக்கு, தாராளமய பொருளாதாரம், முதலாளித்துவம், கேபிட்டலிசம், இதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தினுடைய தன்மைகள் என்று கூக்குரலிட்டு இத்தனை ஆண்டு காலம், மார்க்ஸுக்கு பின்பு சுமார் 100 சொச்ச ஆண்டு காலங்கள் இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள். இன்று அமெரிக்கா என்ன செய்கிறது, சீனா என்ன செய்கிறது, வல்லரசுகள் என்ன செய்கிறது என்றால், நோ 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 மோர் லிபரல் டெமோக்ரஸி. என் நாடு தனி, உன் நாடு தனி, என்னுடைய வர்த்தகம் தனி, உன்னுடைய வர்த்தகம் தனி, நீ என் நாட்டிற்குள் வரக்கூடாது. எல்லாம் செனோஃபோபியா. செனோஃபோபியானா என்னன்னா தெரியாதவர்களுக்கு சொல்கின்றேன். அதாவது ஒருவனை மற்றவனை பார்த்தால் இவன் நம்மை சாராதவன் என்று நினைத்தால் அவன் மீது வெறுப்பு கொள்வது, அவனை புறக்கணிப்பது, அவனை அந்நியப்படுத்துவது, அவனை அடிமைப்படுத்துவது. இந்த xenophobia என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிக 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 பெரிய ஒரு ஆபத்து. இன்று அமெரிக்கா மெக்சிகோவுடன் ஒத்துப்போகாது, பக்கத்து நாடு. அங்கே கனடாவை நான் தனதாக்கி கொள்ளப் போகின்றேன் என்று கூறுகிறார். என்னுடைய வர்த்தகம், என்னுடைய வருமானம் எனக்கானது என்று அமெரிக்கா கூற தொடங்கி இருக்கிறது. இதை அனைத்து நாடுகளும் இன்று செய்து வருகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, இது போன்ற அனைத்து நாடுகளும். ஆக ஒரு இன்வர்ட் லுக்கிங், அதாவது அவுட்வர்ட் லுக்கிங், லிபரல் டெமோக்ரஸி என்ற ஒரு போர்வையில் அவுட்வர்ட் லுக்கிங், அதில் இருந்த ஒரு வெளிப்புற தன்மை கொண்டு அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க போகிறது என்று கூறியது இன்று இல்லை, இது உனக்கானது இல்லை, இது எனக்கானது என்று கூறுகிறது. அனைத்து நாடுகளும், அமெரிக்கா, ஐரோப்பா 3% மேல் அவர்களால் ஜிடிபி பொருளாதார உற்பத்தியை செய்ய முடியவில்லை.
இந்தியா ஒரு 6-6.5% வந்து கொண்டிருக்கிறது. சீனா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசு. ஆனால் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசுகள் எல்லா வல்லரசுகளும் வீழ்ந்து வருகிறது. பஞ்சம் தலைதோக்கி ஆடுகிறது. வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம் உலகளவில் இருந்து வருகிறது. உற்பத்தியின் மதிப்பு மேலும் மேலும் மதிப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆண்டான் அடிமை என்ற போக்கு உலகளவில் போதிக்கப்படுகிறது. அது நிலைநிறுத்தப்படுகிறது. இதில் என்னவென்றால் குரோனிசம் இது தலை தூக்கி நிற்கிறது. அமெரிக்காவிலும் சரி, இந்தியாவிலும் அதானி அம்பானி என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 பேர்கள், ஒருவேளை அந்த 4 கம்பெனிகள், அம்பானி அதானி போன்ற கம்பெனிகள், 4 கம்பெனிகள் வீழ்ந்து விட்டால் இந்தியா அழிந்துவிடும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அமெரிக்காவிலும் இது நடக்கிறது, ஐரோப்பாவிலும் இது நடக்கிறது. பெரும்பான்மை மக்களுக்கு வேலை கிடையாது, வாழ்வாதாரம் பொய்த்து விட்டது. எந்த வளங்களும், அனைத்து வளங்களும் சுரண்டப்பட்டு வருகிறது. இது இந்தியாவின் பிரச்சனை அல்ல, இது உலக பிரச்சனை. படித்தாலும் வேலை கிடைக்கப் போவதில்லை. படிக்கின்ற கல்வியும் தரமான கல்வியாக அனைவருக்கும் இருக்க போவது கிடையாது. இது உலகளாவிய பிரச்சனை. ஆனால் இந்த உலகளாவிய பிரச்சனையில் 3% கூட அமெரிக்கா கடந்த 17-18 ஆண்டுகளில் அமெரிக்கா 2.25% வளர்ச்சியை கூட அதற்கு மேல் தாண்ட முடியவில்லை. ஆனால் இதில் நாம் 141 கோடி மக்கள் இருக்கிறோம். அதே 140 கோடி மக்கள் தொகை சீனா இருக்கிறது பக்கத்திலே. இந்த 2 நாடுகளையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இவ்வளவு வீழ்ச்சி உலகளவில் நடந்து வரும்பொழுது ஒரே ஒரு நாடு உயர்ந்து வருகிறது. அது இப்பொழுது என்ன ஒரு அச்சுறுத்தலை கூறுகிறது என்றால், முதலாளித்துவம் பேசி வந்தானே அது பொய்யடா அப்படி என்று நிரூபிக்கக்கூடிய நிலையிலே சீனாவினுடைய வளர்ச்சி, சீனாவில் ஓரளவு கிடைக்கக்கூடிய சோஷலிசம், அதனுடைய பலன் இன்று உலகத்தை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன புள்ளி விவரத்தை மட்டும் கூறுகிறேன். நான் கல்விக்கு வர வேண்டும். இதை கூறினால்தான் கல்வி என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் என்று புரிய முடியும். அதனால் தயவு செய்து எனக்கு ஒரு 5 நிமிடம் கூட கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது இங்கே என்ன பிரச்சனை என்றால், சீனாவினுடைய பொருளாதார ஜிடிபி மதிப்பு சுமார் இன்று $18 ட்ரில்லியன். $18 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் என்றால் ஒரு 85 லட்சம் கோடி அப்படி வச்சுக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். ஒரு ட்ரில்லியன் என்றால் சுமார் 85 லட்சம் கோடி. அப்போ 17-18 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி உலகத்தில் சீனாவுடைய ஜிடிபி மதிப்பு. இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவு? 4-4.5 லட்சம் கோடி. ட்ரில்லியன் அவ்வளவுதான். அமெரிக்காவுடைய மதிப்பு 29 ட்ரில்லியன் கோடி. ஆனால் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்ற ஒரு மதிப்பீட்டின்படி, ஒரு பொருளாதார மதிப்பீட்டின்படி சீனாவுடைய ஜிடிபி தான் இன்று உலகத்தில் முதன்மையான வளர்ச்சி அடைந்த அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பரவலாக்கப்பட்ட ஜிடிபியாக இருக்கிறது. காரணம், சீனாவுடைய வருமானத்தில் 40% சோஷியல் கேபிட்டல், சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், சமூகத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய மதிப்பு 40%. எந்த உலகத்திலும் கிடையாது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த 194 நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளுடைய அனைத்து உற்பத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதில் 1/3 பங்கு, சுமார் 31% சீனாவுடைய உற்பத்தி. சீனாவுடைய உற்பத்தி இல்லை என்றால், அதை நிறுத்திவிட்டால் இன்று உலகம் இயங்காது. அதே சமயம் சீனா கல்விக்கு ஒதுக்கும் பணம், இது குறிப்பாக நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மேதாவிகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுடன் மிகப்பெரிய இந்த 3 எழுத்து அதிகாரிகளும் நிறைய பக்கத்தில் இருந்து ஆலோசனை செய்கிறார்கள். 3 எழுத்து அதிகாரிகள். இந்த மேதமை மிக்க அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இந்த ஒரு குறிப்பிற்கு பதில் சொன்னால் நானும் புரிந்து கொள்வேன் என்றுதான் நான் கருதுகிறேன். என்ன அந்த புரிதல் என்றால், சீனா கல்விக்காக 140 கோடி மக்கள் கல்விக்காக சீனா ஆல்மோஸ்ட் $1 ட்ரில்லியன் ஒதுக்குகிறது. அப்படி என்றால் சுமார்
85 லட்சம் கோடிகளை நம் பணத்தில் ஒதுக்குகிறது சீனா. இந்தியா எவ்வளவு ஒதுக்குகிறது? சுமார் 14-14.5 லட்சம் கோடி. இந்த ஒதுக்கீட்டில் மத்திய அரசு மட்டும் கொடுப்பது எவ்வளவு? கேவலம் ஒரு பிச்சைக்கார பணம் 1.25 லட்சம் கோடி. இந்த 1.25 லட்சம் கோடியை ஒருவன் டெல்லியில் இருந்து கொடுத்து விட்டு இந்த ஒட்டுமொத்தமாக அனைத்து கல்வியையும் கொள்முதல் செய்கின்றான். இந்த கல்வி என்பது மனிதனுக்கானது, அந்த மனிதன் வாழும் பகுதியில் இருப்பது, அது மாநிலத்திற்கானது, அது சமூகத்திற்கானது. ஆக சமூகவாதம் கொண்டதுதான் இயற்கையிலேயே கல்வி என்பது. அது தேசியவாதம் கிடையாது, அது அரசுவாதம் கிடையாது, அதில் அதிகாரம் செய்ய முடியாது. அப்படி எனும் பொழுது இங்கே 1.25 லட்சம் கோடியை செலவு செய்து விட்டான். இந்த 1.25 மீதி 13 லட்சம் கோடி எவன் செய்கிறான் என்றால் தமிழ்நாடு செய்கிறது, மகாராஷ்டிரா செய்கிறது, அனைத்து மாநிலங்களும் தான் கல்வியை தூக்கி நிறுத்துகிறது. இப்பொழுது நான் இந்த 2025-26 பட்ஜெட்டை பேசுகிறேன். 1.28 lakhs crore. இதை கொடுத்துவிட்டு இந்த கல்வியை நான் கொடுக்க மாட்டேன், இது உனக்கு கொடுக்க மாட்டேன், இந்த கல்வியை நான் தான் செய்வேன் என்று கூறுகிறார். இப்பொழுது ஒரு கம்பேரிசனுக்கு வந்துடுவோம். இவ்வளவு ஒரு மிகப்பெரிய அதாவது உலகத்தில் 64 உயர்மட்ட தொழில்நுட்பங்கள் அறியப்பட்டிருக்கிறது. இன்று இந்த 64 தொழில்நுட்பங்களில் 57 தொழில்நுட்பம் எவனுடையது? அமெரிக்கனது கிடையாது, ஐரோப்பியரது கிடையாது, சீனாவுடையது. அவன் ஒன்றும் அங்கே பொறி உருண்டை எல்லாம் செய்து ஊர் ஊரா கூவிக்குவெல்லாம் விற்கல. அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் மனப்பான்மை, தொழில் வளர்ச்சி வேண்டும். இவையெல்லாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பது சீனா என்று, அமெரிக்கா கிடையாது. அப்படி என்றால் இவ்வளவு எப்படியடா சாத்தியமாயிற்று? 1970களில் மிகவும் மிகவும் வறுமை மிக்க நாடுகளில் ஒன்று சீனா, அதுவும் முன்னணியில். அன்று இந்தியாவையும் சீனாவையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்தியா சீனாவை விட பன்மடங்கு முன்னேறிய நாடு, வறுமை ஒழிப்பிலோ மற்ற விஷயங்களிலோ ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால். ஆனால் பின்னணியில் இருந்த சீனா, 1970களில் பின்னணியில் இருந்த சீனா இன்று உலக வல்லரசு. பொருளாதாரத்தில், படைகளில் மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தில், கல்வியில், அறிதலில், அறிவை உருவாக்குவதில், அறிவியல் மனப்பான்மையில், அறிவியலை உருவாக்குவதில், அனைத்திலும் அவன் முன்னிலையில் இருக்கின்றான். அப்படி என்றால் அங்கு என்ன நடந்து வருகிறது? அதற்குத்தான் கல்வியை நாம் பேசியாக வேண்டிய கட்டாயம். அங்கே கல்வி எப்படி செய்யப்படுகிறது? நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு நைட்டு போய் போட்டு பாருங்க. அங்கே ஒரு ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. பள்ளி அங்கு எப்படி இருக்கிறது நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்க. அங்கு ஒரு ஆசிரியர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறான் என்று பாருங்கள். பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் இருக்கிறாரா இல்லையா அதையும் பார்த்து விடுங்க. இங்க அரசு பள்ளியில் ஆள் இல்லை, நான் என்ன செய்யறது என்று அரசு என்னிடம் கேட்டது கல்விக் கொள்கை எழுதும் பொழுது. அதனால் அந்த பள்ளிகளை க்ளோஸ் பண்ணி விடலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அங்கு இருக்கின்ற பள்ளிகளில் ஆட்களை நிரப்புவதற்கு உண்டான தரமான கல்வியை உருவாக்குவதை விட்டுவிட்டு அரசு பள்ளிகளை மூடிவிட்டு தனியார் பள்ளிகளை உருவாக்க வேண்டும். இதுதானே திட்டம், தேசிய கல்விக் கொள்கை. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? காமராஜர் ஊர் ஊரா புகுந்து பிச்சை எடுத்து ஆட்களை, மாணவர்களை கொண்டு வந்து ஒரு அரசு கல்வியை, பொது கல்வியை உருவாக்குகிறார். இங்கு பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டு இங்கு தனியார் கல்வி மயமாக போய் வருகிறது. இது சீனாவில் இல்லை. சீனாவில் இல்லை. சீனாவில் இன்று நீங்கள் ஒரு பள்ளியை பார்க்க வேண்டும். எப்படி அங்கு போதனா முறை, பயிற்சி நடக்கும், அது கற்றல் முறை எப்படி நடந்தேறுகிறது என்று. கற்றல் என்பது அறிதல். இதைத்தான் நாம் அடிக்கடி பல மேடைகளில் கூறி வருகிறோம். கற்றல் என்பது ஒரு ஸ்கில் எடுத்துக்கொண்டு பேசுவது கிடையாது. இந்த ஓப்பன் ஏஐ பண்ணினாரே ஒரு அந்த ஆல்ட்மேன் ஓப்பன் ஏஐ மிகப்பெரிய முதலாளி, சின்ன பையன். அந்த ஓப்பன் ஏஐ கண்டுபிடிச்சவன் அவன், அமெரிக்கா. அவன் சொல்லியிருக்கான், ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் போன வாரம்.
அதில் அவன் என்ன கூறுகிறான் என்றால், தயவு செய்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் என்றால் அதை மறுத்து விடுங்கள். எது திறன் சார்ந்த கல்வி என்றால் கூடாது என்று கூறுகிறான். ஏன் கூறுகிறான் என்றால், இங்கு ஸ்பெசிபிக் திறன், ஒரு பர்டிகுலர் திறன், ஒரு குறிப்பிடும்படியான திறன் சார்ந்த கல்வி அப்சல்யூட் என்று கூறுகிறார். அந்த திறன் ஒரு வருடத்திற்குள் அப்சல்யூட், அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது லாயக்கற்றதாக ஆகிவிடும், தொழில்துறையில் அது பயன்பற்றதாக ஆகிவிடும். ஆனால் அவன் கூறுகிறான், என்ன கூறுகிறான் என்றால், ஹவு டு திங்க், ஒன்று ஹவு டு ஒர்க் இன் டீம்ஸ், ஹவு டு ஒர்க் இன் டீம்ஸ். பேசவே தெரியல, கம்யூனிகேட் எப்படி பண்ணுறதுன்னே தெரியல, இவன் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான்? வெள்ளைக்காரன் சொல்கிறான், யூ மஸ்ட் கம்யூனிகேட் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ மஸ்ட் திங்க் அண்ட் கம்யூனிகேட். தட் இஸ் த 21st century ஸ்கில். அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்ற புத்தகத்தில் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று 300 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இங்கு விவாதமாகாது, அது எனக்கு தெரியும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் விவாதமாக இருக்கும் என்பதை திண்ணமாக நான் அறிகிறேன். எச்சரித்து கூட நான் கூற முடியும் அரசுக்கு, அப்படி ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி காட்டுங்கள். தலைமேல் சுமர்ந்து கொண்டு நாங்கள் வீதி வீதியாக சென்று எங்கள் மக்களை கல்வி கொள்கை செய்ய வைக்கிறோம். 2023ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாநாடு நடந்தது. பேராசிரியர் அவர்கள், அங்கே இருக்கின்ற SC ST நோடல் ஆஃபீஸர் அவர்கள் ஒரு மாநாட்டினை நடத்தினார்கள். அதில் என்னை கீனோட் ஸ்பீக்கராக இருக்க வேண்டும். அது உலக மாநாடு, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து கூட வந்திருந்தார்கள். அந்த மாநாட்டில் ஆய்வு கட்டுரை வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த ஆய்வு கட்டுரைக்கு ஒரு தலைப்பிட்டேன். அந்த தலைப்பிற்கு பெயர் டிராவிடியன் மாடல் எஜுகேஷன். திராவிட மாடல் ஆட்சி என்று அரசு கூறுகிறது. ஐயோ, எவ்வளவு நல்ல விஷயம், எனக்கு அருமையான விஷயம். திராவிட மாடல் அரசு அதுதானே. திராவிட மாடல் என்றால் நான் புரிந்து கொள்வது அவர்களிடமிருந்து சமூக நீதி, அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஆக சமூக நீதி கல்வி என்றால் என்ன என்று என்னுடைய ஆய்வு, அந்த ஆய்வை செய்து ஒரு ஆர்டிக்கிள் செய்து அதில் நான் சமர்ப்பித்தேன். அதை அவர்கள் புத்தகமாகவும் செய்தார்கள். இன்று அது பல்லாயிரக்கணக்கில் புத்தகமாக போடப்பட்டு தமிழில் மொழியாக்கம் பண்ணப்பட்டு அங்கே தெற்கே இருக்கின்ற மாவட்டங்களில் பலவாறு அது பல பல பிரிவினருக்கும் கொடுக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. வாசிப்பு கழகமே அங்கே நடந்து வருகிறது. அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? திராவிட மாடல் எஜுகேஷன் என்றால் சமூக நீதி கல்வி என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அங்கு சமூக நீதி எவ்வாறு அமையும், எப்படி அமையும்? யூ மஸ்ட், கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கின்றார்? ஏலியனேஷன்ல என்ன சொல்றார்? If your consciousness is alienated, you will not get the value for your labor. இதுதானே கார்ல் மார்க்ஸ் கூறியது. அப்ப கான்சியஸ்னஸ் என்றால் மெய்யுணர்வு, மெய்யுணர்வு என்றால் அறிதல், அறிதல் என்றால் கல்வி செய்வது. அறிதலை விட்டுவிட்டு மீதி விஸ்வகர்மா வேலைக்கு நீ தயார் செய்கிறாயே, நீ அறியக்கூடாது, உண்மையை உணர்ந்து விடுவாய். இல்லை என்றால் உண்மையை உணர்ந்து விட்டால் மனு தர்மம் இங்கே இருக்காது. மனு தர்மம் வேண்டும், சாதி இங்கு இருந்தே ஆக வேண்டும். இது அனைவருடைய ஏற்பாடு. அது இவன் கான்சியஸ்னஸ் மெய்யுணர்வை அறிந்து விட்டால் இவன் சாதியை விட்டு விடுவான். இதுதான் நோக்கம். அப்படி என்னும் பொழுது இங்கு மெய்யுணர்வு இருக்கக்கூடாது. மெய்யுணர்வு என்றால் அறிதல் தான். அறிதல் மூலம் ஒரு கான்சியஸ்னாக உணர்தல் அறிதல். இந்த அறிதலில் இருக்க வேண்டும் உற்பத்தியில் என்று ஒரு மகான் கூறினான். நான் இங்கு என்ன கூறுகிறேன் என்றால், இந்த அறிதலில் சமூக நற்பண்புகள் இல்லை என்றால் இங்கு அறிதல் முடியாது. அதற்கும் கார்ல் மார்க்ஸ் தான் இங்கு வருகிறார். அவர் ஒன்று சொல்கிறார், அருமையான ஒரு வார்த்தை. இட் இஸ் நாட் தட் கான்சியஸ்னஸ் டிட்டர்மின்ஸ் தி பீயிங். கரெக்டா சொன்னீங்க. இட் இஸ் நாட் தட் கான்சியஸ்னஸ் டிட்டர்மின்ஸ் மென்ஸ் பீயிங், but it is the social being that determines consciousness. கார்ல் மார்க்ஸ் சொன்னது. இந்த வரிகள் மட்டும் பொன்னேற்றில் முதல் வரியில் எழுதப்பட்டு பிறகுதான் இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எழுத வேண்டும். இதை அடிப்படையாக வைத்துதான் எழுத வேண்டும். நீ ஒரு சமூக பீயிங், ஒரு சமூக மனிதனாக, ஒரு சமூக உயிரினமாக நீ இருந்தால் மட்டும்தான் நீ அறிய முடியும் என்பதுதான் கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவம்.
அதுதான் உண்மை. ஹெகல் அதை கூறினார், இமானுவேல் காண்ட் அதை பேசினார். அதற்கு பிறகு மிகப்பெரிய அறிவுஜீவிகள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இதன் பொருட்டு, எபிஸ்டமாலஜி பொருட்டு அனைத்து சிந்தனையாளர்களும் இதைத்தான் கூறினார்கள். அதை விடுத்து அது இல்லை எனும் பொழுது இங்கு அறிதல் எப்படி நடக்கும்? இப்பொழுது சைனாவுக்கு போயிடுவோம். சைனாவில் அறிதல் எப்படி நடக்கிறது என்றால், how to critically being conscious in perceiving the knowledge. இவ்வளவுதான், வெரி சிம்பிள். சைனா இஸ் டூயிங் நவ். ஒரு மாணவனும் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனுங்க, இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன். ஆடு மாடு மாதிரி சந்தைகள் போன்று மாணவர்களை அமைத்து வைத்து, நீ படித்தா படி, படிக்காட்டி நீ போட, நான் வந்து ஒரு பரீட்சை வைப்பேன், அதில் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பரீட்சை அங்கே கிடையாது சீனாவில். சீனா என்ன சொல்கிறது என்றால், அருமையாக கூறுகிறது, இவன் சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் அறிவு பெறுகிறான், அறிவியல் வளர்கிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது. இதைத்தான் செய்கிறார்கள். இன்னொன்று, சீனாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்து வருகிறது அறிதலில், அறிவியல் உற்பத்தியில், தொழில்நுட்ப உற்பத்தியிலே, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே. அது என்னவென்றால் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இது எல்லா தளத்திலும் நடக்கும். அவன் பெற்ற அறிவு, மாணவன் பெற்ற அறிவு அங்கு தொழில்துறையில், உற்பத்தி துறையிலே அது நேரடியாக பயன்படும் வண்ணம், அது நேரடியாக அப்ளை செய்யும் வண்ணம் அந்த கல்வி அமைப்பு இருப்பதனால், ஒரு மாணவன் கடைகோடியிலே ஒரு வில்லேஜில் இருக்கின்ற ஒரு மாணவன், அவன் ஒரு சிறு பொருளை உற்பத்தி செய்கின்றான், அது உலகப் பொருளாக, உலகத்தினுடைய நுகர்வு பொருளாக மாறுகிறது. இன்னொன்று, இந்தியாவில் 4 அம்பானிகள் இருந்து இந்த வேலைகளை செய்கிறார்களே, அனைத்து உற்பத்திக்கும் அவர்கள் தான் தாதாக்கள். ஆனால் அங்கு சீனாவிலே எம்எஸ்எம்இ, அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் இவ்வளவு பெரிய அதிபயங்கர வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அங்கு ஈட்டி தந்திருக்கிறது. ஆக கல்விக்கு இங்கு பொருளை ஈட்டுகிறார்கள். கல்விக்கு 88 லட்சம் கோடி ஒதுக்குகிறார்கள். இந்தியா 14 லட்சம் கோடியை தான் ஒதுக்குகிறது. அதே மக்கள் தொகை ஒன்றுதான், அதுவும் ஒன்றிய அரசு ஒதுக்குவதில்லை. இந்தியாவில் மாநில அரசுகள் தான் அதை ஏற்றுக்கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில், இழிவு நிலையில் நாம் எவ்வாறு கல்வியை கையாளப் போகின்றோம்? இவர்கள் எல்லாம் பேசினார்கள், நிறைய திட்டங்கள், இதெல்லாம் மாற்றத்திற்குரியது. ஐயா அவர்கள் பேசியது எல்லாமே மாற்றிவிடலாம். மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட். அடுத்த ஒரு ஆட்சி வந்தால் மாறப்போகிறது, அல்லது இதே ஆட்சி நினைத்தால் முடியாது என்று சொல்ல போகிறார்கள். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. அதே போன்று ஏபிசி கொண்டு வருகிறார்கள். ஏபிசி என்ன? அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். அது என்ன கூறுகிறது? தனியார் மயம், அவ்வளவுதான். இன்னொரு ஆட்சி வந்தால் அதை மாற்றிவிடலாம், மாறும். ஆனால் மாறாதது என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் சனாதனம். சனாதனத்தின் தத்துவமே மாறாதது தான். அந்த மாறாததை கொண்டு கல்வி இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அதுதான் எனக்கு ஃபயர் இன் தி பெல்லியாக நான் நினைக்கின்றேன். என் வயிற்றில் நெருப்பு இருக்கிறது என்று கூறுகிறேனே, அந்த நெருப்பு இந்த சனாதனம் தான் கல்வியாக நிரந்தரமாக இருக்கிறது என்பதுதான். ஒரு 17 ஆண்டுகள் ஒரு மாணவன் 12ஆம் முடிக்கும் போது 17 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் ஒரு மாணவன் இந்த கல்வியில் வந்து விட்டான் என்றால் என்னுடைய பிள்ளை சனாதனமாகி விடுவார். நான் மறுக்கிறேன். என் பிள்ளை என்னை கேட்க மாட்டான், என் பிள்ளை என்னை கேட்க மாட்டான், என் பேரன் என்னை கேட்க மாட்டான், எனக்கு பேரன் இருந்தால். ஆக இப்படிப்பட்ட ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி வருகிறான். இதை இங்கு பேசுவதற்கு ஏன் அஞ்சுகிறோம்? இந்த ஒண்ணுதல் தான் எனக்கு பயம் இருக்கு. ஏனென்றால் இந்த பாதையில் சென்று விட்டோம் என்றால், ஒரு உதாரணத்துக்கு ஐயா சொன்னாங்க 600 பக்கம் போட்டிருக்கான். ஏன் 600 பக்கம் போட்டிருக்கான்னு ஐயா யோகராஜன் சொன்னாங்க. அந்த 600 பக்கம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கனவுல நீங்கள் ராதாகிருஷ்ணனை கொஞ்சம் பார்த்துக்கலாம், ராதாகிருஷ்ணனை கொஞ்சம் கனவுல பார்த்துடலாம். அந்த 600 பக்கத்தை படிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது கோத்தாரியும் பார்த்துடலாம். இந்த கோத்தாரியை நம்ம ஆட்கள் தூக்கிட்டு ஆடுறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப பயங்கரம். அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த அருகமை பள்ளின்னு ஒன்று சொல்லிட்டார். அதை பூட்டிட்டு அவரை கல்வியினுடைய புத்தர் மாதிரியே தூக்கிட்டு நம்ம பேசிட்டோம், 60 வருஷம் பேசிட்டோம். இன்னொன்று என்ன சொல்லிட்டாரு, நல்ல விஷயம், அருகமை பள்ளி நல்ல விஷயம். அந்த 10+2+3 சிஸ்டம் கொண்டு வந்தது அவர் தான். திஸ் ஆர் ஆல் வெரி குட் திங்ஸ், ப்ரூவன். அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. வரிக்கு வரி மும்மொழி வேணும், இந்தி இருக்கணும்,
நேஷனலைஸ்ட் எஜுகேஷனாக இருக்கணும், மத்தியப்படுத்தப்பட்ட கல்வியாக இருக்கணும், அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கணும்னு சொன்னது ஓங்கி முதலாக ஒலித்தது கோத்தாரி தான். ஏன் பேசல? நம்ம 60 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கணும், பேசல. அவரை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டோம். ஆக ராதாகிருஷ்ணன் தொடங்கி இப்போ இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை 2020 வரை அழகாக கொண்டு வந்திருக்காங்க, வார்த்தை எடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது 75 ஆண்டு கடின உழைப்பு. அந்த எதிரிகளை நான் பாராட்டுகிறேன். எவ்வளவு எங்கும் தடம் புரளாது, அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், தடம் புரளாது அந்த கல்வி அமைப்பு அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு ஹிட்லர் இருக்கிறார், ஒரு முசோலினி இருக்கிறார், அவர் வலுவாக செய்கிறார். கொண்ட கொள்கைக்கு சரியாக இருப்பவனை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் கொள்கை ஒன்றை பேசிவிட்டு அதற்கு துரோகம் செய்கிறவனை என்ன செய்வது? இதுதான் கேள்வி. கொள்கையை பேசுவது, உள்ளே பேசுவது, வெளியில் ஒன்று பேசுவது, அதற்கு நாம் தீர்வு கண்டாக வேண்டும். ஐயா அவர்கள் கூறினார்கள், ஒன்று திரள வேண்டும். ஆம், அந்த 2020 தேசிய கல்விக் கொள்கையிலே ஒரு சிறு குறிப்பை மட்டும் நான் கூறிவிடுகிறேன். பஞ்ச கோஷான்னு ஒன்று இருக்கு. குழந்தை வளர்ப்பு 3 வயசு குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் என்ன பண்ணிடணும்? அரசுகிட்ட கொடுத்துடணும், கல்வித்துறைகிட்ட கொடுத்துடணும். அந்த 3 வயது குழந்தையினுடைய தாயையும் சேர்த்து கல்விக்கு கொடுத்துடணும். அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் சேர்த்து அவர்கள் பாடம் எடுப்பார்கள். எப்படி பாடம் எடுப்பார்கள்? பஞ்ச கோஷத்தின் வழியாக குழந்தை வளர்த்தெடுப்பார்கள். நம் கல்வி வளர்க்க போகிறது. அந்த பஞ்ச கோஷம்னா என்னவென்றால், அது ஒன்றும் தீண்டத்தகாத சொல் அல்ல, அதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அது இன்றைய காலத்திற்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த பஞ்ச கோஷாவில் 5 இருக்கிறது. அன்னமய கோஷா, பிரணமய கோஷா, மனமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா. இது 4 ஏற்றுக்கிறேன் நான். பாடி, வைட்டாலிட்டி, மைண்ட் எல்லாமே பார்க்கணும்ப்பா, குழந்தை வளரணுங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஆனந்தமய கோஷான்னு ஒன்று 5வது கொண்டாந்து வைக்கிறீங்களாப்பா, அது யாருடா அப்படின்னு கேட்டால் அது இறைவனுக்கு விமோசனம் அடைகிறது. இறைவனை யாரு நான் அடைய முடியுமா? நான் தான் காலில் பிறந்துட்டேனே, நான் காலில் பிறந்து விட்டவர், எனக்கு இறைவனை அடையவே முடியாது. மத்துவாச்சாரி ரொம்ப தெளிவாக கூறிவிட்டார். ஒரு இழிபிறப்பாளன்னு ஒருத்தன் கண்டுகிட்டா இருந்துகிட்டு இருப்பான். அவன் நல்லவது செய்தால் கூட அவன் மறுபிறப்பில் இழிபிறப்பாளனாக தான் இருப்பான். வேதாந்தம், துவைத்தம், இதை கூறுவது தானே இந்த பஞ்ச கோஷா என்பது. நீ ஆனந்தமய கோஷா, பிளிஸ். பிளிஸ்னா என்ன? இந்த தலைப்பா கட்டிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க, ஊரா 2-3 பசங்க, இந்த ஊர் ஃபுல்லாக, இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போவான். இந்த முதல் வரிசையில் 10 லட்சம் கொடுத்துட்டு உட்காருவாங்க பாருங்க. இந்த முதல் வரிசையில் உட்காந்தா 10 லட்சம், கடைசியில் உட்காந்தா 50,000. அவன் பேசுவான், என்ன ஆனந்தமயம்டா, என்ன ஆனந்தமயம், இறைவனை நினைத்து பிளிஸ். அதுதான் அறிவு. பிரம்மசூத்திரம் அதைத்தானே கூறுகிறது. பிரம்மசூத்திரம் என்ன கூறுகிறது? ஆனந்தமயம்தான் நோக்கம் என்று கூறுகிறது. ஆனந்தமயம் என்றால் என்னவென்றால் இறைவனை அறிவதுதான் அறிதல். அதுதான் ஆனந்தமய கோஷா. நம்ம பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இறைவனை அறியன்னு சொல்லி விட்டுருவோமா? அறிவியல் அறிய வேண்டாம், தமிழை அறிய வேண்டாம், அனைத்து அறிவியலையும் அறிவையும் அறிய வேண்டாம், ஆனால் பிரம்மனை அறிய வேண்டும். இதுதான் வேதாந்தம், இதுதான் உபனிஷதம். அதற்கு பேர் வச்சுட்டான் சிவன் ஒருத்தன் பேர் வச்சான். அது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுடைய ரெஸ்பெக்ட், நான் அதை அவங்கள நான் எதுவும் குறை சொல்லலை. இன்னொருத்தன் பேர் வச்சான் விஷ்ணுன்னு வச்சுட்டான். இந்த ராமானுஜர் ஒருத்தர், அவர் ஒரு பேர் வச்சார். இன்னும் நம்ம ஆட்கள்லாம் 63 பேர் இருக்காங்க, எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான், நம்ம ரத்தம் தான். இவங்கெல்லாம் சேர்த்து சிவம்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இருந்து விட்டு போகட்டும், கும்பிடட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆனந்தமய கோஷாவை எடுத்துக்காதீங்கப்பா. நீ சிவனை நினைத்து கும்பிடு, அவர் ஏதாவது பரிசு கொடுத்தா வாங்கிட்டு ப்ரொமோஷன் ஆகுங்க, MBBS சேருங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்துருவார் அவர். நீங்கள் அதுக்கு நீங்கள் போய்க்குங்க அவர்கிட்ட. ஆனால் நீ சிவனை ஆனந்தமய கோஷா மூலமாகத்தான் நீ அடைய போகின்றாய் என்றால் அது இந்துத்துவா, அது சனாதனம். அது கீழே காலில் பிறந்தவனுக்கு கிடையாது, இடுப்பில் பிறந்தவனுக்கும் கிடையாது, தோளில் பிறந்தவனுக்கும் கிடையாது. இதுதான் இந்தியாவினுடைய தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை. இதை பஞ்சாபில் நான் ஒரு முறை தான் பேசினேன். ஜலந்தர், லூதியானாவில் பேசிவிட்டு அடுத்தது ஜலந்தர், ஒரே ஒரு முறை பேசிவிட்டேன். உலகமெங்கும் அழைப்பு. சுமார் 12 நாடுகள், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பஞ்சாபியர்கள், என்ன அது இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து விட்டது என்றால் தி குரு கிராண்ட் சாஹிப் வில் நாட் ஹேவ் a space. தம்பிங்க தான் இருக்காங்க.
இவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. அங்கே பஞ்சாப் வந்து வீடியோ எடுத்தார் அவர். இதை உட்காந்துருக்காரு பாருங்க. தி குரு கிரந்த் சாஹிப்னா என்ன என்றால் பைபிள் குரான் எதுவும் கிடையாது. குரு கிரந்த் சாஹிப் என்றால் அந்த சீக்கிய வாழ்வியலின் தத்துவம். அதை குருநானக் எழுதினாரு, ரவிதாஸ் எழுதினாரு, பகத்துகள் நிறைய பேர், கபீர்தாஸ் எல்லாருமே எழுதிய அந்த கருத்தியல் தான் அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பிற்கு பெயர் தான் குரு கிரந்த் சாஹிப். அது ஒரு பைபிள் மாதிரி, ஆனால் பைபிள் கிடையாது, அது வாழ்வியல். அந்த வாழ்வியல் உனக்கு தேசிய கல்விக் கொள்கை உன் நாட்டில் வந்தால் இருக்காதடா அப்படின்னு சொன்னோன்னா உணர்வு உணர்வு. எனக்கு வீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே வீடு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அடிக்கடி வரணுமா. இந்த சமூக அரசியல் புரட்சி பஞ்சாபில் வெடிக்க வேண்டும், இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு துள்ளி ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு மூஞ்செல்லாம் பார்த்தீங்க தானே, சாப்பிட்றது இல்லை, இரவு 15,000 கிலோமீட்டர் இந்த 23 நாளில். இங்கே ஒரு குரலும் வர மாட்டேங்குது. எல்லாம் எங்கே பார்த்தா மல்டிபிள் எக்ஸிட் மல்டிபிள் என்ட்ரியோட நின்றுடுறாங்க. நான் அடிமடியில் கை. இந்த இருப்பு, கார்ல் மார்க்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கிறார்ல, இருப்பு, மனிதனுடைய இருப்புக்கு சோஷியல் பீயிங் இஸ் அ மஸ்ட். இஃப் யூ ஆர் நாட் அ சோஷியல் பீயிங் யூ ஆர் நாட் அ ஹியூமன். முதல்ல மனிதனாக இருப்போம். அந்த மனிதனாக மாற்றக்கூடியதாகத்தான் கல்வி இருக்க வேண்டும். அவன்தான் அறிவாளி, அறிவு படைப்பான், அறிவியல் படைப்பான். அதுதான் சோஷியல் பெடகாஜி என்று ஜவஹர் நேசன் கூறுகிறேன், ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறேன். அது வர வேண்டும், அது வர வேண்டும், கல்வியில் வர வேண்டும். ஏனென்றால் if you lack social virtues and scientific virtues you cannot produce knowledge. ஏன் பேச மறுக்கிறோம்? ஏனென்றால் சாதி அழிந்துவிடும். இது செய்தால் சாதி அழியும், இது செய்தால் அழியும். சமத்துவம் என்று உணர்த்தும் சோஷியல் பெடகாஜி, அது சனநாயகத்தை உணர்த்தும். ஈக்குவாலிட்டி, டெமோக்ரஸி, கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், டாலரன்ஸ், கோஆபரேட்டிவ் மியூச்சுவலிசம், அசோசியேட்டட் லிவிங். அம்பேத்கருடைய ஆசிரியர் ஜான் தூவே இதில் பாதி சொல்லியிருக்காரு, மீதி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்னடா இதுதானே சயின்டிஃபிக் வர்ச்சூஸ். Without these social virtues you cannot have a scientific temperament. பெங்காலில் வித்யாசாகர் பேசினாரு, இங்கே பெரியார் பேசினாரு. ஏய் சயின்ஸை பாருங்கப்பா, ஏன்ப்பா அது இருக்கட்டும்ப்பா, கும்பிட்டுக்கோ ஏதோ பண்ணிக்கோ, இங்கே வந்து சயின்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் தானே. அப்போ ஊர் ஊராக எவ்வளவு ரெனைசன்ஸ் பெங்காலில் நடந்தது. மகாத்மா பூலே செய்தார், இங்கே பெரியார் செய்தார். இன்னும் பார்த்தா கழனி பானையில் போய் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ உட்காந்துக்கிட்டு கல்வியை உறக்க பேசிட்டு இருக்கான். எந்த கல்வி? இப்போ நான் கேட்டிருக்கிறதுல ஒரு 20 கேள்வி இருக்குல்ல, இப்போ ஒரு 20 கேள்வி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் கல்வின்னு சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் லிஸ்ட் போட்டு நம்முடைய தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கெல்லாம் பதில் இல்லை என்றால் இது தமிழ்நாட்டிற்கான கல்வி கிடையாது. ஊர் ஊரா வீடு வீடாக நான் பேசுவேன். நீங்கள் வரீங்களா வரலையா, ஐ டோன்ட் கேர். ஐ வில் கோ. ஐ எம் கோயிங் நவ் ஆல்ரெடி. ஐ நெவர் பிலீவ் எனி ஒன். ஐ cannot believe சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இருவருமே துரோகிகளாக எனக்கு தென்படுகிறார்கள். இங்கு ஒரு நிரந்தரமான இந்த சமூகத்தை 21ஆம் நூற்றாண்டு கடைதேற்கக்கூடியவர்களாக யாரும் எனக்கு தென்படாதவரை யாரை நம்புவது? என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளைத்தான் நம்புகிறேன். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் தூங்குகிறேன். ஆனாலும் என்னால் பேச முடிகிறது. இது போன்று என்னிடம் தெம்பு இருக்கிறது. இது 8.5 கோடி மக்களில் அந்த தெம்பை பெற்று உறக்க குரல் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு தேவை. ஏனென்றால் கல்வி என்பது சமூக பண்பு. இது 4 சுவருக்குள் அடைவது கிடையாது. It's a social function. Unless you are a social being, how are you going to perceive objects? அறிதல் என்பது எப்படி நடக்கும்? அங்கே கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது தான். இன்னைக்கு கூட இன்னொரு பையன், நம்ம இந்தியா பையன், அவன் அமெரிக்காவில் 40 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு பல கோடி வருமானம். அவன் பேட்டி கொடுத்துருக்கான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 2 நாளுக்கு முன்பு. அருமையாக சொல்லியிருக்கான். என்னங்க அங்கே நல்லா தான் வேலை பார்த்தான் ஏன் ஆள் அமெரிக்காவில், இந்தியாக்காரன் அமெரிக்காவில் எனக்கு கீழே அருமையாக வேலை பார்த்தான், புதிய புதிய அறிவெல்லாம் கண்டுபிடிச்சான், புதிய புதிய தொழில்நுட்பம்லாம் பண்ணான். அவனையே நல்லா செய்கிறானேன்னு கூட்டிகிட்டு வந்து ஏன் கம்பெனியில் 100 பேரை உட்காந்து நாங்கள் வேலை பார்க்குறேன், இங்கே வந்தால் செய்ய மாட்டேங்கிறான். அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னா இங்கே தான் சோஷியல் பீயிங்கே இல்லையே.
நம்ம பேசிக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் வன்னியர், நான் பறையர், இல்லை நீங்கள் பிராமணர், நாங்கள் கவுண்டரு. அப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி வரும்? தேசிய கல்விக் கொள்கை கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லியிருக்குல்ல. அப்போ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி, ஹவு டு இன்கல்கேட் தேசிய கல்விக் கொள்கை சொல்லணும், தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை சொல்லணும். How are you going to inculcate critical thinking in every student through schooling? அப்போ அது சொல்லணும். கிரிட்டிக்கல் திங்கிங் உய்ய பயிற்சியம் என்றால் நாம் ஒரு பொருளை அறியும் பொழுது விமர்சன பூர்வமாக அறிந்து அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அதில் உண்மையை பெற வேண்டும். அதுதானே. அதை செய்வதற்கு if you lack the socialness, கார்ல் மார்க்ஸ் சொல்ற மாதிரி சோஷியல் பீயிங்காக இருந்தால் மட்டும்தான் அறிதல் முடியும், இல்லை என்றால் அறிதல் முடியாது. இதான் ஃபைனல். நீ சோஷியல் பீயிங் இல்லை, நீ சாதியா இருக்க. நீ உன் பெண்ணையே கொள்கின்றாய், பெற்ற மகளை கொள்கின்றாய், உன் பெற்ற மகனை நீ சிந்திக்க மறுக்கிறாய். ஆக நீங்க சனாதனத்திலே இருந்து கொண்டு பிறகு நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது யாரை ஏமாற்றுவது? அங்க வாங்க ஐயா, அங்க வாங்க பேசுவோம். 3 எழுத்துக்காரர்கள்லாம் பேச சொல்லுங்க, அரசு சார்பா அறிக்கை விட சொல்லுங்க. 3 எழுத்துக்காரர்கள் இருக்காங்கல்ல, அறிக்கை விடணும். How are you going to face this challenge? If you may not know it, but I am now highlighting. You must answer. அதை செய்தீர்கள் என்றால் நாங்கள்லாம் சேர்த்துக்கிறோம், அதற்கு வழிகாட்டுங்க. ஆக இது போன்று ஆனந்தமய கோஷம் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது இன்னொன்று சொல்றான், அது என்னன்னா பிரமாண சாத்திரம், தர்ஷன சாத்திரம். இதெல்லாம் உபநிஷதங்கள் இருக்கிறது. தர்ஷன சாத்திரம், அதில் எப்படி அறிவை உள்வாங்குவது என்று வேதாந்தம் உபநிஷதங்கள் கூறுகிறது. அதில் தர்ஷன சாத்திரம் என்றால் தர்ஷன், பெர்செப்ஷன், ஒரு அறிவை உள்வாங்குவது. அந்த அறிவை இப்படித்தான் உள்வாங்க வேண்டும் என்று அவன் வேத அந்த விஷயங்களை கொண்டு வருகிறான். அதில் தெய்வீக சாயல்களை கொண்டு வருகிறான், புனிதத்தை கொண்டு வருகிறான். இந்த புனிதத்தை கொண்டு வரும் பொழுது புனிதத்தை கடந்து நான் எப்படி விமர்சிப்பேன்? கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி வரும்? என் சாமி ஒரு கெட்ட சாமியா இருக்கு, ஒரு குடிகார சாமின்னா கெட்ட சாமியா இருக்கும். இப்போ ஏன் இந்த சாமி குடிக்குதுன்னு நான் கேட்கணும். இப்போ நான் அந்த சாமி மேல பக்தி வச்சிருக்கேன், நான் எப்படி அந்த சாமியை கேட்பேன்? How will I criticize? நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். அது குடிச்சிட்டு போட்டோம், ஆனால் நான் குடிக்க மாட்டேன், அது குடிச்சிட்டு போட்டோம்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அங்கு கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் அங்கு புனிதத்தன்மை வந்தால் கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது. அப்படி எனும் பொழுது அங்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வேண்டும் என்றால் விமர்சன பூர வாய்ப்பும் அதற்குண்டான சமூக நற்பண்புகளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கிரிட்டிக்கல் திங்கிங் வரும். இதையெல்லாம் நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். அது தர்ஷன சாத்திரத்தின் மூலம் முடியாது. ஹெகலை படிங்க முடியும், டயலெக்டிக்கலா போங்க. இயங்கியல் தன்மை கொண்டது அறிவு. ஆக இயங்கியலாக ஒரு பொருளை நீங்கள் பாருங்கள், உண்மை தெரியும். அதை செய்வதை விட்டுட்டு நீங்க 2500 வருடத்திற்கு முன்பு எங்களை அங்கு கொண்டு போறீங்க. அப்புறம் நிஷ்கம கர்மா. நிஷ்கம கர்மான்னா பகவத்கீதையெல்லாம் சொல்லுவாங்களே, நன்றாகவே நடந்தது, நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நன்றாகவே நடக்கும். நீ காலில் பிறந்தாய், காலிலே கிடை. இது என்னது? பகவத்கீதா. இதுக்கு பேரு தான் நிஷ்கம கர்மா. நான் இதை எழுதலிங்க. அந்த 600 பக்கம் இருக்குல்ல, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், அதில் போய் நீங்கள் படித்து பார்த்துடணும். நான் சொன்ன வார்த்தை இருக்கான்னு படிங்க. அப்போ இதுதான் விழுமிய கல்வி, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் என்று அவன் கூறுவது நிஷ்கம கர்மாவை கூறுகிறான். உனக்கு இடப்பட்ட கர்மா என்னவோ அதை செய். காலில் பிறந்தவன் காலில் செய், விஸ்வகர்மா வேலையோட நின்னுக்கோ. தோளில் பிறந்தவன் அதை செய், நான் தலையில் பிறந்தவன் ஆட்டி படைப்பேன். இதுதானே அந்த கல்வியை திணிக்கிறான். ஏன் பேச மாட்டேன்றோம்? எனக்கு தெரியும், இதே பல 300 மேடைகளில் நான் பேசி வருகிறேன். ஆனால் என்னை சார்ந்தவர்கள் கூட இந்த வார்த்தையை குறிப்பிட மறுக்கிறார்கள். பயமோ என்னவோ தெரியவில்லை, அல்லது நான் பேசுவது தவறு என்று நினைக்கிறார்களா என்றும் தெரியாது. பல 1000 மேடைகளில் பேசி வருகிறேன். இதையெல்லாம் இந்தியா முழுக்க ஒரே ஒரு பஞ்சாபில் பேசியது பத்தி எரிகிறது என்று. தமிழ்நாட்டில் மானமுள்ள வீரமுள்ள தமிழர்கள் மத்தியில் பேசி பேசி வருகிறேன். பேசுவோம், ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் தீர்வு வரும், விடப்போவது கிடையாது. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மனிதனை மனிதனாக இல்லாமல் அவனை மேலும் மேலும் தாழ்த்தக்கூடியது. இதுதான் பிரச்சனை. மீதி எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். அத்தகைய நிலையிலே
இப்படிப்பட்ட கல்வி நமக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு மாநிலத்திற்கென்று தனித்துவம் வாய்ந்த ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும். தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கை என்பதுதான் இங்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அளிக்கப்பட்டது. அதில் இந்த மாநிலத்தின் நிலைமைகள் என்ன, இங்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, இங்கு இருக்கின்ற வளங்கள், இயற்கை வளங்கள், நில வளங்கள், நீர் வளங்கள் அனைத்தையும் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் செய்வது, அதன் மூலம் அறிந்து எப்படி அறிவியல் வளர்ப்பது, தொழில்நுட்பத்தை வளர்ப்பது, நம் மக்களை காப்பது, இதுதானே கல்வி, மாநில கல்வி. இதை விட்டு விட்டு நீங்கள் எவனோ சொல்லுவான், எதையோ சொல்லுவான், அதை வைத்துக்கொண்டு நாம் மாநில கல்வியெல்லாம் இங்கு வந்து ஏற்படுத்த முடியாது. ஆதலால் தனித்துவம் வாய்ந்த தமிழகத்தினுடைய நிலைமைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு தனித்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும். கொள்கை கூட வேண்டாம், நீங்கள் திட்டங்களாக செய்து விடுங்கள். கொள்கை எதற்கு? அமெரிக்காவில் கொள்கை இல்லை, ரஷ்யாவில் கொள்கை இல்லை, ஐரோப்பாவில் கொள்கையே கிடையாது, எஜுகேஷன் பாலிசி என்பதே கிடையாது. அவர்கள் நேரடியாக இறங்கி மக்களுக்கு எது சரியோ அதை செய்துவிட்டு போயிடுவார். அதுபோன்று நீங்கள் திட்டங்களாவது செய்யுங்கள். கல்விக் கொள்கை கூட எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு 21ஆம் நூற்றாண்டு திறனை கொடுங்கள், வாய்ப்புகளை கொடுங்கள், வேலையை கொடுங்கள், வாழ்வாதாரத்தை கொடுங்கள், அதற்கான அறிவையும் திறனையும் கொடுங்கள். இதுதான் தமிழகத்திற்கு தேவையான கல்வி. இதை விடுத்து வேறு எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்று கூறி தமிழக மக்களின் சார்பாக இது அனைவருக்கும், அதிகாரத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.